தாரை பார்க்கின்றபடி என்ன சொல்லி தாரை பார்த்தாய்? தேவாலயம், பெருமாலயம், விஸ்தாலயம், பள்ளி தொட்டி, பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய பொது சொத்துக்கள் நீங்களாகத்தான் தாரை பார்த்தாய். ஆனால் முனிவருடைய திறமை நீங்களாக என்று சொன்னாயா? இல்லை இல்லை இல்லை. மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக இருந்த இந்த பாவி சண்டாளன் மாபெரும் தவறு புரிந்து விட்டேன் ஐயா, மாபெரும் தவறு புரிந்து விட்டேன். ராஜகவி 48 நாள் தவணை கொடுங்கள், அந்நிய தேசம் சென்று எப்படி எனும் தெரிவித்தை கொடுத்து விடுகிறேன் என்று தெரிவித்து விட்டு புறப்பட்டேன். எங்கே என செல்கிறாய்? 48 கோடி திரைவத்தி அந்நிய தேசத்தில் சென்று தருவதாக ஒப்புக்கொண்டு நீ எழுந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்களை விற்று கொடுத்து விடலாமா என்ற எண்ணமா என்று கேட்டார். ஐயனே, நான் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் தாங்களுக்கே உரியானவை, இதை தருகிறேன் என்று கொடுத்து அண்ணவரிடத்திலே கொடுத்து விட்டு கண்ணை வைத்து நாம் இழந்தே அன்னவரத்திலே விடை பெற்று மகனை அழைத்துக் கொண்டு காசிகா நகரம் செல்லுவோம் தேவி. 48 நாள் தவணை பெற்று விட்டேன். வாருங்கள், காதிக்கு சென்றால் தர்மம் தொலையும் என்று சொல்வார்களே, வாருங்கள் என்று என் மனையாளை அழைத்தேன். பிராணபதி, இந்த சுடுகின்ற மணலிலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை ஐயா, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை ஐயா என்று சொன்னாலே அது மட்டுமா? உலகால பிறந்திருக்கிறான் ஒரே மகன் என்று வளர்த்து வந்தேன் ஆசை மகன். அல்லவர் என்ன தெரிவித்தான் தெரியுமா? தந்தையே, இந்த சுடுகின்ற மணலிலே இந்த பிடி பாலத்தால் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அன்று ஆசை படவியோடும் அன்பு மகனோடும் என்று அரசு கட்டில் அமர்ந்து ஆட்சி செய்தாலே, அந்த திருநாள், அந்த இன்ப திருநாளை எனக்கு எப்பொழுது கொடுக்க போகிறாய் அப்பா? எப்பொழுது கொடுக்க போகிறாய் இறைவா? நாள் வருமா அந்த நாள் வருமா?
இந்த பாவியன் வாழ்விலே சத்தியம் நிலைப்பதற்கு சத்தியம் நிலைப்பதற்கு சத்தியம் நிலைப்பதற்கு சத்தியம் நிலைப்பதற்கு அந்த சண்டாளி என்னை விட்டு அவள் தனியாய் போனதுமே